பாம்பு விஷத்தையே எதிர்க்கும் அற்புத உயிரினங்கள். பாம்பின் விஷம் இயற்கையின் மிகவும் சக்தி வாய்ந்த உயிரியல் ஆயுதங்களில் ஒன்று. சில வகை பாம்புகளின் விஷம் இரையை மிக குறுகிய காலத்தில் செயலிழக்கச் செய்யும் ஆற்றல் கொண்டது. ஆனால் அதே விஷத்தை எதிர்கொள்ளும் சில அதிசயமான உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்கின்றன. அவை என்ன? அவை எப்படி பாம்பின் விஷத்திலிருந்து தப்பிக்கின்றன? மனிதர்களுக்கான விஷமுறிவு மருந்து தயாரிக்க குதிரைகளை ஏன் பயன்படுத்துகிறார்கள்? வணக்கம், லெட் நேச்சர் லிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று இயற்கை உருவாக்கிய விஷ எதிர்ப்பு ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாம்பின் விஷம் என்பது என்ன? பாம்பின் விஷம் என்பது பாம்பின் உமிழ்நீரின் மாற்றமடைந்த ஒரு வடிவமாகும். பாம்பின் தலையின் இருபுறமும் கண்களுக்கு பின்னால் இருக்கும் மாற்றமடைந்த உமிழ்நீர் சுரப்பிகளில்தான் விஷம் உருவாகிறது. இந்த விஷம் 2 முக்கிய நோக்கங்களுக்காக பயன்படுகிறது: இரையை வேட்டையாடவும், தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும். பாம்பு விஷத்தில் பல்வேறு வேதிப்பொருட்கள் இருந்தாலும் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையில் 3 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். நரம்பு விஷம். இது கோப்ரா போன்ற சில பாம்புகளில் காணப்படுகிறது. இந்த விஷம் நரம்பு மண்டலத்தை தாக்கி தசைகளை செயலிழக்க செய்யும். இரத்த விஷம். இது பெரும்பாலும் வைப்பர் வகை பாம்புகளில் காணப்படுகிறது. இது இரத்த நாளங்கள் மற்றும் திசுக்களை சேதப்படுத்தி உட்புற இரத்த கசிவையும் பிற கடுமையான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும். திசு அழிக்கும் விஷம். இந்த வகை விஷம் கடிக்கப்பட்ட பகுதியில் உள்ள திசுக்களை கடுமையாக சேதப்படுத்தும். பாம்பின் விஷம் இரையை வெல்ல உருவான ஒரு உயிரியல் ஆயுதம். ஆனால் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்ற பரிணாம வளர்ச்சியின் மூலம் சில உயிரினங்கள் இந்த விஷத்தின் தாக்கத்தை குறைக்கும் இயற்கையான எதிர்ப்பு திறனை பெற்றுள்ளன. இப்பொழுது அந்த இயற்கையின் விஷ எதிர்ப்பு வீரர்களை பார்க்கலாம். மங்கூஸ் கோப்ராவுடன் நேருக்கு நேர் மோதும் துணிச்சலான உயிரினம். இதன் உடலில் உள்ள சில நரம்பு ஏற்புகளின் அமைப்பு கோப்ரா விஷம் எளிதில் செயல்பட முடியாத வகையில் மாற்றமடைந்துள்ளது. இதனால் விஷத்தின் தாக்கம் பெருமளவு குறைகிறது. ஆனால் மங்கூஸுக்கு முழுமையான விஷ எதிர்ப்பு இல்லை. அதிக அளவு விஷம் உடலில் சென்றால் அதுவும் உயிரிழக்கக்கூடும். ஹனி பேட்ஜர் உலகின் மிகவும் அச்சமற்ற விலங்குகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதன் தடிமனான தோல் மற்றும் இயற்கையிலே அமைந்திருக்கும் விஷ எதிர்ப்பு திறன் காரணமாக சில விஷப்பாம்புகளின் கடியில் இருந்து உயிர் வாழும் திறன் இதற்கு உள்ளது. என்றாலும் இதற்கும் எல்லை உண்டு. முள்ளெலி. முள்ளெலியும் பாம்பின் விஷத்தின் தாக்கத்தை ஓரளவு தாங்கக்கூடிய உயிரினமாக அறியப்படுகிறது. இதன் உடலில் விஷத்தின் தாக்கத்தை குறைக்க உதவும் சில இயற்கை பாதுகாப்பு முறைகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதன் தடிமனான தோல் விஷம் உடலில் வேகமாக பரவுவதை ஓரளவு தடுக்க உதவுகிறது. பொய்க்கீரி அறிவியல் உலகின் கவனத்தை அதிகம் ஈர்த்துள்ள உயிரினம் இதுவே. இதன் உடலில் LTNF, அதாவது லீதல் டாக்சின் நியூட்ரலைசிங் ஃபேக்டர் எனப்படும் ஒரு சிறப்பு மூலக்கூறு கண்டறியப்பட்டுள்ளது. பல வகை பாம்பு விஷங்களின் தாக்கத்தை குறைக்கும் திறன் இதற்கு இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் புதிய எதிர்விஷ மருந்துகளை உருவாக்கும் முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. செக்ரட்டரி பறவை. ஆப்பிரிக்காவில் வாழும் இந்த அழகிய வேட்டை பறவை நீண்ட கால்களை பயன்படுத்தி பாம்புகளை தாக்கி கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட அளவு விஷத்தை தாங்கும் திறன் இதற்கு இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஆனாலும் இது குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிங் ஸ்னேக். இந்த பாம்பு மற்ற பாம்புகளையே உணவாக உண்ணும். சில விஷ பாம்புகளின் விஷத்திற்கு இதற்கு ஓரளவு எதிர்ப்பு திறன் உள்ளது. ஆனால் எல்லா வகை பாம்புகளின் விஷத்திற்கும் இது எதிர்ப்பு திறன் கொண்டது அல்ல. இவை அனைத்தும் 100% எதிர்ப்பு திறன் கொண்டவையா என்று கேட்டால் இல்லை என்றே கூற வேண்டும். இந்த உலகில் எந்த உயிரினமும் எல்லா வகை பாம்பு விஷத்திற்கும் முழுமையான எதிர்ப்பு சக்தி கொண்டது அல்ல. குதிரைக்கு பாம்பு விஷம் ஒன்றும் செய்யாது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. குதிரைகளுக்கு இயற்கையாகவே பாம்பு விஷத்திற்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. எதிர் விஷ மருந்து தயாரிக்கும் முறையில் முதலில் மிக மிக குறைந்த அளவு விஷம் பாதுகாப்பான முறையில் குதிரைக்கு செலுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக குதிரையின் நோய் எதிர்ப்பு அமைப்பு அந்த விஷத்திற்கு எதிரான ஆன்டிபாடிஸை உருவாக்க தொடங்கியது. பின்னர் மிகவும் கவனமாகவும் படிப்படியாகவும் விஷத்தின் அளவு அதிகரிக்கப்பட்டது. காலப்போக்கில் குதிரையின் இரத்தத்தில் அதிக அளவு ஆன்டிபாடிஸ் உருவாகின. அந்த ஆன்டிபாடிஸிலிருந்தே மனிதர்களுக்கான எதிர்விஷ மருந்து தயாரிக்கப்படுகிறது. ஆனால் பயிற்சியற்ற ஒரு சாதாரண குதிரையை விஷப்பாம்பு கடித்தால் அதுவும் கடுமையாக பாதிக்கப்படலாம்.
உயிரிழக்கவும் செய்யலாம். இந்த ஆய்வுகள் மனிதர்களுக்கு எப்படி உதவுகின்றன? உயிரினங்களை பற்றிய ஆராய்ச்சிகளின் மூலம் மேலும் திறமையான எதிர்விஷ மருந்துகளை உருவாக்க முடியும். பாம்புக்கடி காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க முடியும். எதிர்காலத்தில் புதிய மருந்துகளையும் உருவாக்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்கள் பாம்புக்கடியால் பாதிக்கப்படுகின்றனர். இயற்கை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை எங்கோ மறைத்து வைத்திருக்கிறது. பாம்பின் விஷத்தை கூட எதிர்கொள்ளும் ரகசியங்களை சில உயிரினங்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தங்களுடைய உடலில் பாதுகாத்து வருகின்றன. அந்த ரகசியங்களை நாம் புரிந்து கொள்வது நாளைய உயிர் காக்கும் மருந்துகளுக்கான புதிய கதவுகளை திறக்கக்கூடும். இயற்கையை அறிந்து கொள்வோம், பாதுகாப்போம். லெட் நேச்சர் லிவ்.